ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் பிட்வீன் 3 and 1 கேட்டிருக்காங்க. இப்போது இந்த சீரிஸில் வந்து 3க்கும் 1க்கும் நடுவில் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 இங்கே இருக்கா, 1 இங்கே இருக்குது. இதுக்கு நடுவில் அப்போ வந்து எத்தனை இது இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து 11 இந்த சைடு 5 இந்த சைடு 5 போயிட்டுனா நடுவில் உள்ளது தான் வந்து எக்ஸாக்டாக மிடில் இருக்கும். 3 4 5 அப்போ இதுதான் 6ஆவதாக இருக்குது. ஸோ பி தான் வந்து 3க்கு நடுவில் எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. ஸோ வந்து பி ஆன்சர். இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சீரீஸை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 8 24 12 36 18 54. 8 3s 24 வருமா? அப்புறம் இது டிவைட் 2 வாட்டி டிவைட் பண்ணியிருக்காங்க. திரும்பி 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி 54ல் 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 27 வருமா? ஸோ 27 தான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்த டிஜிட்டுக்கு வந்து 2 வாட்டி டிவைட் பண்ணோன்னா அடுத்த டிஜிட் வந்து இந்த மாதிரி 3 வாட்டி மல்டிப்ளை 2 வாட்டி டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஆன்சர் வந்து 27. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா ஆரோ மார்க் வந்து டிஃப்ரெண்ட் ஆரோ மார்க் கொடுத்துட்டு அதுக்கான மேக்ஸ் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சைடு ஆரோ மார்க் போட்டிருந்தா சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. 43 மேலே போட்டால் டிவைடுன்னு சொல்லியிருக்காங்க. 43 டிவைடு அடுத்ததாக 6. கீழே போனால் மல்டிப்ளிகேஷனாக 1 இந்த சைடு போனால் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ஈக்குவல் பண்ணால் நமக்கு 4ன்னு வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். அது மாதிரி பார்த்தோன்னா ஆப்ஷன் டி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். கீழே போட்டிருந்தா மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா, அடுத்ததாக 5 இந்த சைடு போட்டிருந்தா சப்ராக்ஷன் 6 இப்படி போட்டிருந்தா அடிஷனு 2 ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. 2 5s 10ன்னு நமக்கு தெரியும். 6 + 2 10ல் 6 போச்சுன்னா 4 + 2 அப்போ வந்து 6. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி வந்து கரெக்டு. ஒரு ஆரோ மார்க் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் கொடுத்துட்டு அதுக்கான சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்த்தோன்னா நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இது வந்து டைஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே டைஸ் வந்து 1 வந்து ஆப்போசிட் டு 4. ஓகேவா? அதே மாதிரி 2 வந்து ஆப்போசிட் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு டைஸில் பார்த்தோம்னா 6 சைடு இருக்குமா? 1 4 2 5 கொடுத்தாங்க. பாக்கி என்ன இருக்குது? 3 இருக்கும் 6 இருக்கும். அப்போ 3யும் 6ம் தானே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 வந்து 4க்கும் 6க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த கண்டிஷன் படி பார்த்தோன்னா 3யும் 6ம் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அடுத்தது பார்க்கலாம். 3 வந்து 5க்கும் 6க்கும் அட்ஜசன்ட். ஸோ இதுவும் தப்பு. 2 வந்து அட்ஜசன்ட் டு 3 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து 5க்கு தான் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ 3க்கும் 6க்கும் அட்ஜசண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். ரவி ரேங்க்ஸ் 9th in a class of 45 students. 45 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸில். ரவி வந்து 9th ரேங்க். ஓகேவா? there are 18 students below ராஜ் ரேங்க் வைஸ். அடுத்தது ராஜ் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வந்து 18 பேர் இருக்காங்க. ஓகேவா? how many students are there between ரவி and ராஜ் ரேங்க் வைஸ்? அப்போ ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் எத்தனை பேர் வந்து இருக்கிறதா கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது ரவிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர். ராஜ் ஒருத்தர், இவருக்கு அப்புறம் 18 பேர். ஸோ 9 ஆட் பண்ணிக்கோங்க. ரவிக்கு முன்னாடிலேருந்து ரவியும் சேர்த்து 9 பேர். ராஜ் அவருக்கு பின்னாடி உள்ளது சேர்த்தா எவ்வளோ வரும்? 19ன்னு வருமா? 9 19 எவ்வளோ வரும்? 28ன்னு வருமா? மொத்த பேர் வந்து 45 பேர். 45லேருந்து 28 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? இது வந்து 5 7 17 வருமா? ஸோ ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் வந்து 17 பேர் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. என்ன சொல்லியிருக்காங்க? ரவி வந்து கிளாஸில் வந்து 9வது இது,
அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, ராஜுக்கு பின்னாடி 18 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரவி வரைக்கும் 9 போட்டுக்கோங்க. ராஜும் சேர்த்து 19. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 28ன்னு கிடைக்குமா? ஸோ டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 45. இந்த 45லேருந்து இந்த 28 வந்து மைனஸ் பண்ணோம்னா 17ன்னு கிடைக்கும். ஸோ 17 தான் ஆன்சர். தேங்க் யூ. அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா போலாமா? இல்ல வந்து டாபிக் வைஸ் போலாமான்னு சொல்லுங்க. அந்த மாரி பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்க என்ன வேணும்னு. தேங்க் யூ.